வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. நல்லதோர் சிறப்பு பயிற்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற பெங்களூரு ஸ்ரீராமபுரம் ஸ்கை அறக்கட்டளைக்கு எனது வாழ்த்துக்களை முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மனவளக் கலைஞர்களே, மனவளக்கலை ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இந்த சிறப்பு தத்துவ விளக்க பயிற்சியினை தொடங்குகிறோம். இது ஆன்மீக சாதனைக்கானது என்று உங்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஆன்மீக சாதனைன்னா என்ன? முதல்ல பாருங்க. அப்படின்னா ஆன்மானா என்னன்னு தெரியணும் அல்லவா? ஆன்மீக சாதனைன்னா ஆன்மாவை அறிந்து ஆன்மாவை உணர்ந்து அந்த ஆன்மாவோடு இரண்டரை கலந்து விடுவது. இது ஆன்மீக சாதனை. அப்படின்னா ஆன்மான்னா என்ன? ஆன்மா என்றால் அழியாதது. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்மா அழியாதது. அழியாதது அப்படின்னா அதுக்கு பேர் தெய்வம்னு பேர். கடவுள், தெய்வம், இறைவன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுதான் அனைத்தையும் ஆக்கி இயக்கி காத்து அழிக்கிறது. ஆனால் அது அழிவதில்லை. அப்படி ஒன்று இருக்குதா? தெய்வம்னு ஒன்று இருக்குதா? சிலர் எனக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லை, தெய்வம் இல்லவே இல்லை என்று சொல்கிறாங்க. அவங்க எதை தெய்வம் எதை இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்றால், இவங்க மக்கள் எதை தெய்வம் என்று கருதுகிறார்களோ. இப்போ இந்து மதத்தில் பல பேரில் தெய்வத்தை சொல்கிறோம். சிவன், பிரம்மா, முருகன், விநாயகர், இப்படியெல்லாம் நிறையா தெய்வங்களை சொல்கிறோம். இது இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க. அதே போல் இந்த அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறார், பிதான்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட நான் உட்கார்ந்து பேசியிருக்கிறேன். இந்த கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்காங்களே, அவங்கள நிறைய சந்தித்து பேசியிருக்கிறேன். இப்போ நாம் ஒரு பொருளை செய்கிறோம், ஒரு கார் செய்கிறோம்னு வச்சுக்கலேன். கார் செய்கிறோம், கம்ப்யூட்டர் செய்கிறோம், இந்த கட்டடம் கட்டுறோம், ஆடை செய்கிறோம். இதெல்லாம் நம்முடைய மனம், நம்முடைய அறிவு. நம்ம மனதுக்கு ஒரு அறிவு இருக்குது. இந்த அறிவு தான் இதையெல்லாம் செய்திருக்கு. அதுதான் அது இயக்கு வச்சுக்கோ. இப்போ கார் செய்கிறோம், கார் செய்கிறதுக்கு பல உலோகங்கள்லாம் வேணும், இரும்பு வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த இரும்பு செய்கிற அறிவு மனுஷனுக்கு இருக்குதா? இல்லை இல்லை. அப்போ அதுக்கு ஒரு அறிவு இருக்குதா இல்லையா? அதுதாங்க தெய்வம்னு சொன்ன. மகரிஷிக்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார். வேறு யாரும் இல்லை, சங்கராச்சாரியார், ஜெயேந்திர சரஸ்வதி இப்போ இருக்கிறார். ஆமாம். அவர் வந்து, நீங்கள் எப்படி பிரம்மத்தை உணர்த்துறீங்க, பிரம்மத்தை பற்றிய ஞானம், பிரம்ம ஞானம் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ சொன்னார், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரத்தமாக மாறுது, உடல் செல்லுகளாக மாறுது. அப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்குள்ளே தான் இருக்கு, இந்த உடலுக்குள்ளே தான் இருக்கு. அதுதான் பிரம்மன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஒரு அறிவு இருக்குது இல்லை? இப்போ இந்த உடலை செய்கிறது ஒரு அறிவு. இப்போ மனிதன் வந்து எந்திர மனிதனை செய்கிறான், ரோபோ. அது மனிதனுடைய அறிவு.
ஆனால் இந்த மனிதனை செய்கிற அறிவு மனிதனுக்கு இருக்குதா? இப்போ மனித உடல் எங்கே கட்டப்படுகிறது? எல்லாருக்கும் தெரியும், தாயினுடைய கருப்பையில். ஒரு தாயினுடைய கருப்பையில் கட்டப்படுது. எப்படி கட்டப்படுகிறது? அங்கே கரு இணையுது. அந்த கருவை செஞ்சது யாரு? யாரு? மனிதன். அந்த கரு இணையுது. அப்புறம் அந்த கரு வளருது. தாய் உண்ட உணவுல இருந்து சத்துக்களை எடுத்து அந்த கரு வளருது. அது எது செய்யுதுன்னா, தாய் உடம்புல உயிர் இருக்கு, இந்த கருவிலையும் உயிர் இருக்கு. இந்த உயிர் தான் அந்த உடலை கட்டுது. இப்போ குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும்போது தாய்க்கு மரணம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்புறம் குழந்தை வளருதா? அப்போ அந்த குழந்தைய கட்டுறது எது? இந்த உயிர்னு எல்லாருக்கும் நல்லா தெரியுது. இல்லை, யாராவது மறுக்க முடியுமா? அப்போ உணவை கொண்டு, உணவுப் பொருளை கொண்டு, உணவு தானே உடலாக மாறுது வச்சுக்கோங்க. சாதாரணமாக தெரியும் எல்லாருக்கும் என்னென்ன சத்து உணவுலாம் சாப்பிடணும்னு தாய்க்கு கொடுக்குறோம். தாய் சாப்பிட்ற உணவு தானே குழந்தைக்கு போகுது, குழந்தை உடலாக வருது. அப்படின்னா அந்த உணவுப் பொருள்களை கொண்டு உடலை கட்டுகிற அறிவு அந்த உயிருக்கு தானே இருக்குது. இது யாராவது மறுக்க முடியுமா? அந்த உயிர் தானே கெட்டுது. ஆனால் எல்லாரும் சொல்றாங்க, இதை யாரோ ஒருத்தர் கட்டி இருக்கிறாங்க, அதைத்தான் தெய்வம்னு சொல்றோம். நம்ம சொல்லுகிறோம் அல்லவா, ஆண்டவன் படைச்சான், என்ன ஆணா படைச்சான், என்ன பெண்ணா படைச்சான் அப்படின்னு சொல்றாங்க. தாய்மார்கள்லாம் சொல்றாங்க, எனக்கு கடவுள் இத்தனை குழந்தை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டேன், பெண் குழந்தையா கொடுத்துட்டாரு, அப்புறம் 2வது ஆண் குழந்தை கொடுத்துருக்கிறாரு, இப்படிலாம் சொல்றாங்கல்ல. இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த உடம்புக்குள்ள உயிர்னு ஒன்று இருக்கு. அந்த உயிர் தான் கடவுள், உயிர் தான் தெய்வம். இது ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா? சாதாரண விஷயம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் எதுக்கு இந்த சிந்தனைகள், ஆன்மீகம், அம்மா தேடல், அது இதுன்னு எல்லாம் எதுக்குங்க? மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு தானே. ஹாப்பியாக வாழணும். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி எல்லாரும் ஹாப்பிங்கிறீங்க. ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதானே. ஹாப்பின்னா என்ன? அன்ஹாப்பினஸ் இல்லைன்னா ஹாப்பி தான். அன்ஹாப்பின்னா என்ன? ஒன்று உடம்புக்கு வலிக்குது, இல்லைன்னா மனசுக்கு வலிக்குது. நம்ம ஆசைப்படுற மாதிரி, விரும்புகிற மாதிரி உடல் இயக்கம் இல்லை. அப்போ அங்கே உடலுக்கு வலிக்குது. உடலுக்கு வலிச்சாலும் மனசுக்கு வலிக்குது. ஒன்று உடல் நோய் போச்சு, ஹாப்பினஸ் போச்சு. இன்னொன்று பொருள், மக்கள், நட்பு, அதாவது புகழ். எனக்கு நிறைய பேருடைய புகழ் வேணும், நட்பு வேணும். அது எவ்வளோ வேணும்னு நினைக்கிறோமோ இவ்வளோ பொருள் வேணும், இத்தனை பேருடைய நட்பு வேணும், எனக்கு புலன் இன்பங்கள் வேணும் என்று ஆசைப்படுகிறோம். நம்ம விரும்புகிற மாதிரி, ஆசைப்படுற மாதிரி பொருளும் புகழும் இன்பமும் கிடைக்கவில்லை என்றால் அதுவும் துன்பமாக இருக்கு. அதையும் மனம்தான் உணர்வு. இவ்வளவுதானே. இது இல்லைன்னா ஹாப்பினஸ். என்ன, நீங்க உடலை நலமா வச்சுக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. நாம வாங்கின மோட்டார் வாகனத்தை நாம தானே இயக்குறோம்.
அதுக்கு ஒரு அறிவு தானே வேணும். அந்த அறிவு இருந்தால் பராமரித்து பாதுகாக்கலாம். பொருள் வேணும்னா பொருள் சம்பாதிக்கிற அறிவு வேணும். மக்கள் நட்பு வேணும்னா மக்கள் நட்பை சம்பாதிக்கிற அறிவு வேணும். மற்றபடி உலக இன்பங்கள் தான் இருக்குது, அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இல்லையேன்னு நினைக்கிறதுனால தான் இல்லாத மாதிரி தோணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். நான் இன்பத்தில் இருக்கிறேன். புலனின்பத்துக்கு எதுக்கு ஆசைப்படணும்? அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறீங்க, இல்லைன்னா தானே ஆசைப்படணும். இது தெரியல. இதை ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஓ ஐ எம் ஹாப்பினா ஐ எம் என்ஜாய். ஆசை போச்சு. பொருள் வந்துடும், மக்கள் நட்பு வந்துடும், உடல் நலம்பு வந்துடும், ஹாப்பியாக இருக்கலாம். இவ்வளவு தாங்க. இதுக்கு என்ன வேணும்னா ஒரு அறிவு வேணும். அறிவு தான். இந்த அறிவை தான் தேடணும். சரிங்களா? இந்த அறிவுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த தெய்வம் பற்றிய அறிவுக்கும். இந்த அறிவை எங்கிருந்து பெறுவது? இந்த தெய்வம்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுதாங்க பேரறிவு. இந்த அறிவு தான் கட்டுது இந்த உடலை. அதனால தெய்வம் ஆன்மா அப்படின்றது அறிவுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். வியாசர் சொல்றார், பிரம்மம் ஞான ஸ்வரூபம். இதுதான் எல்லா மகான்களும் சொல்றாங்க, அறிவுதான் தெய்வம். அதனாலதான் மகரிஷி எல்லாரும் அமைதியை தேடி மகிழ்ச்சியை தேடி இல்லையா, துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு கோயிலுக்கு தானே போகிறாங்க. விசேஷ காலத்தில் கூட கோயிலுக்கு போகிறது எதுக்குன்னா, இன்னைக்கு மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், இன்பமாக இருக்கு, ஒரு நன்றி சொல்லிட்டு கடவுளுக்கு அதுதானே போகிறாங்க கோயிலுக்கு. அதனால தான் மகரிஷி இந்த மனவளக்கலை மன்றம், இந்த ஆன்மீக கல்வி மையத்தை, இது ஆன்மா பற்றிய ஒரு கல்வி. அந்த அறிவு வேணும்னா ஆன்மாவை அறிஞ்சாலே போதும், உனக்கு எல்லா அறிவும் வந்து. ஏன்னா அதான அறிவு, அதுதான் தெய்வம். உனக்கு அதுதான் வேணும், அதை தேடித்தானே நீ கோயிலுக்கு போகிற. அதனால தான் இந்த ஆன்மீக கல்வி மையத்துக்கு அறிவு திருக்கோயில்னு பேர் வச்சாரு. அப்போவாது வரட்டுமேன்னு. அப்பவும் இதை கோயிலாக ஏற்றுக்கிற மாதிரி தெரியல நமக்கு. அதனால இப்போ சில இடங்களில் கோபுரம் மாதிரிலாம் கட்டி கலசமெல்லாம் வைக்கிறாங்க, இந்து கோயிலில் வச்சிருக்கிற மாதிரி. சரி, இந்துக்களாவது வரட்டுமே, அதுவும் வர மாட்டேங்கிறாங்க. இப்படி வச்செல்லாம் வராது, புரியுதுங்களா? நீ இந்து கலசம் மாதிரி வச்சிங்கனாலே பார்க்குறவங்க வேறு மதத்தை சேர்ந்தவன் இது இந்து கோயில்னு வரமாட்டான், உள்ளே வரமாட்டான். கோயில்னு சொல்லுங்க, அவ்வளோதான். எல்லாமே கோயில் தான், சர்ச்சு மாஸ்க்கு எல்லாமே கோயில், ஆலயம் சில. அப்போது இது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு, அமைதியாக வாழ்கிறதுக்கு என்ன வேணும்னா அறிவு தாங்க வேணும். அறிவு நமக்கு துன்பத்திலிருந்து காப்பது. அறியாமல் இருக்கிற வரையில் நாம் செய்கிற செயலெல்லாம் துன்பத்தை கொடுத்துரும். நம்முடைய செயலுக்கு தான் துன்பம் வருது. இப்போ உடல் வரி நோய் வருது. என்ன காரணம்? நாம் செய்கிற செயலால் நம்ம உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டோம். அப்போ உடலுக்கு நோய் வந்துச்சு. அப்போ நமக்கு என்ன வேணும்? அறிவு தானே வேணும். ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறீங்க, அதை எப்படி இயக்கணும், பராமரிக்கணுங்கிற ஒரு அறிவை ஒரு புத்தகம் மூலமாக கொடுக்குறாங்க. அது டெலிவரி கொடுக்குற போது கொடுத்தாங்க, அதை படித்து பார்த்து ஆப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இந்த உடம்பு டெலிவரி கொடுத்தப்போ நம்ம அம்மா புக்கு கொடுக்கலையே. ஏன்? அது இறைவன் கட்டினா, இறைவன் தானே கொடுத்துருக்கணும்.
எப்படி கொடுப்பான் இறைவன்? எந்த லாங்குவேஜில் கொடுக்கறது? இதை லாங்குவேஜில் கொடுக்க முடியுமா? அது அப்படிலாம் கொடுக்க முடியாது. அதனால் இறைவன் என்ன வச்சுட்டான், உன்னுடைய மனதை, உன் மனசுக்கு தானே அறிவு வேணும், அந்த மனதை என்னோடு இணைத்து விடு, என்கிட்ட இருக்கிற அறிவெல்லாம் உனக்கு வந்துடும். அவ்வளோ, ரொம்ப சிம்பிள். சில பெண்கள் திடீர் பணக்காரி ஆகிருக்கிறீங்கள. சிலர் பிறந்த வீட்டில் சிலருக்கு வசதி இருக்காது, கார்லாம் கூட இருக்காது. ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பெரிய செல்வந்தருக்கு மனைவி ஆகிடுவீங்க. அங்கே கார்லாம் இருக்கும், ஃப்ளைட்டில் போவாங்க. கல்யாணம் பண்ண அந்த செகண்ட்லேருந்து நீங்கள் கோடீஸ்வரி. அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க ஊரில், அவளுக்கு வந்தது பாரு யோகம், இதுதான் யோகா, வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்து நீங்கள் பணம் வேணும்னா பணக்காரரை கல்யாணம் பண்ணுங்க, அறிவு வேணும்னா அறிவை கல்யாணம் பண்ணுங்க. அதாவது அந்த இந்து கோயில்களில் திருக்கல்யாணம்னு ஒன்று நடக்கும். அது எதுக்குன்னே நிறையா பேருக்கு இருக்குது. எனக்கே ரொம்ப நாளாக தெரியாது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் ஆடிட்டராக இருந்தேன். திருக்கல்யாணம்னு நடக்கும் கோயில்களில் பார்த்துருக்கீங்களா? சுவாமிக்கும் அம்மனுக்கும் கல்யாணம், தாலி கட்டுவாங்க, கல்யாண உற்சவம். இது ஏன் நடத்துகிறாங்கன்னு எனக்கே ரொம்ப நாளாக தெரியாது. அப்புறம்தான் ஒரு நாள் அப்படியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தது. திடீர்னு ஃப்ளாஷ் ஆச்சு. சுவாமிக்கும் அம்மனுக்கும் திருமணம், அப்படித்தானே? அம்மன் எங்கிருந்து வந்தது? சுவாமியிலிருந்து வந்தது, சிவத்திலிருந்து வந்தது சக்தி, மீண்டும் சிவத்தோட கூடுது. அது மாதிரி மனம் தெய்வங்கிற அறிவிலிருந்து வந்தது, இது மீண்டும் மனம் தெய்வத்தோட சேருது. ஆறு கடலிலிருந்து வந்தது, மீண்டும் கடலோடு. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க? ஆத்ம சங்கமம். ஏன்னா மனமும் ஆத்மா தான். இது சீவ ஆத்மா, சீவன்ல இருக்கிற ஆத்மா, அதுக்கு பேரு மனம். அப்போ ஒன்று சீவாத்மா, இன்னொன்று பரமாத்மாவுக்கு அறிவு இருக்கு, சீவாத்மாவுக்கு அறியாமை இருக்கு. அப்போ இந்த அறியாமை விலகணும்னா என்ன செய்யணும்? அறிவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோ. செல்வந்தரை கல்யாணம் பண்ணிட்டா நீங்களும் செல்வந்தர் ஆகிடுவீங்க. உண்மையா இல்லையா? பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் யார் வாழ்க்கை நடந்ததோ தெரியாது, நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடக்குது. கல்யாணம் ஆன நாள்லேருந்து அது ஃப்ளைட்டில் போகுது, ஆடி காரில் ஆடாமல் போகுது. உண்மைதான். இவ்வளவு தானுங்க. உங்களுக்கு தேவை அறிவுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதனால தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மகான்கள் எல்லாம் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அறியாமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அறியாமையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். இப்போ நம்ம துன்பம் இல்லைனாலே இன்பம் தானே. இப்போ வாழ்க்கையில் வெற்றின்னா என்ன? இப்போ நான் ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு பேர் வாழ்க்கை வெற்றியின் ரகசியம், சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். சும்மா சின்ன புத்தகம். அது இப்பொழுது நான் வேறு ஒன்றும் இல்லை, என்ன எழுதியிருக்கேன் நீங்கள் வாங்கி படிக்கணும்னே அவசியமே இல்லை. இப்போ சொல்லியிருக்கேன். முதல்ல வாழ்க்கையில் வெற்றி என்ன? பிறந்தோம், வாழணும். எப்படி வாழணுங்க? உடல் நலத்தோடு வாழணும், நீண்ட நாள் வாழணும், இல்லைங்களா? உடல் நலத்தோடு வாழணும், நீண்ட நாள் வாழணும். இது ஒரு வெற்றி. எதுக்கு வாழ்றீங்கன்னா உலக இன்பங்களை அனுபவிக்க. சரிங்களா? உலக இன்பங்களை இந்த உடலை கொண்டு தானே அனுபவிக்கிறீங்க. எப்படி அனுபவிக்கிறீங்க? பார்த்து ரசிக்கிறீங்க, கேட்டு ரசிக்கிறீங்க, முகர்ந்து சுவைத்து தொட்டு, அவ்வளவுதானே. அப்புறம்
இந்த இயற்கையை பற்றி சிந்திக்கிறீங்க. வாட், ஹவ், ஒய் இப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. இப்போ எதுத்தானே வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு கேள்வியோடு தானே வந்திருக்கிறீங்க. ஏன் இந்த துன்பம், நல்லா சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, யாராவது ஒருத்தர் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படின்னு இப்போ விளம்பரம் கொடுத்துருக்காரு. நான் அங்கே போவேனா போக மாட்டேன். நானே சொல்கிறேன், நான் வாங்க மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு நான் வழி சொல்கிறேன். நான் எதுக்கு போகணும்? ஒரு காலத்தில் போனேன் மகிழ்ச்சிக்கிட்ட, மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு வழி சொல்கிறேன்னாரு. வளமுடன் வாழ வழி சொல்லுகிறேன், இன்பமாக வாழ வழி சொல்லுகிறேன், அப்படித்தானே சொன்னாங்க மகிழ்ச்சி. அமைதியாக வாழ்கிறதுக்கு இது வழி சொல்லுகிறேன். அது நான் போனேன். இப்போ நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வாங்க அமைதியாக வாழ வழி சொல்லுகிறேன், வாங்க. நான் அங்கே போனோம். அப்போ ஒரு தேடுதல். என்ன தேடுதல்னா வழி தேடுறோம். அது என்ன வழின்னா அறிவு. அறிவை தான் தேடுறோம். வள்ளுவர் கூட சொல்றாரு, அறிவு அற்றம் காக்கும் கருவி. அப்போ வாழ்க்கையில் வெற்றின்னா என்ன, உடல் நலத்தோடு வாழணும், அதுக்கு ஒரு அறிவு வேணும். நீண்ட நாள் வாழ்றதுக்கும் அறிவு வேணும் இல்லைங்களா? அப்புறம் உலக இன்பங்களை அனுபவிக்கணும், இந்த இயற்கையை பற்றி சிந்திக்கணும். சிந்திக்கும் போது கூட அதுக்கு ஒரு இன்பம் இருக்கு. வாட், ஹவ், ஒய்ங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அறிவு இருக்கு. ஐன்ஸ்டீன் கூட சொல்றார், நீ எதை எதுவாக பார்க்கிறாயோ அது அதுவல்ல அப்படிங்கிறார். ஒரு காகிதம் இருக்குது, இது என்னதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு நோட்டீஸ் சொல்லுவீங்க. நோட்டீஸ் இல்லைங்கிறார். இது நோட்டீஸா? அச்சிட்டதுனால நோட்டீஸு, அச்சிடம்னால பேப்பர். காகிதம், காகிதமா? காகிதம்னா என்ன? மரக்கூழ். மரக்கூழ்னா என்ன? மரம் அரைக்கப்பட்டது. மரம்னா என்ன? அது பஞ்சபூத கூட்டு, அணுக்களின் கூட்டம். அணுக்கள்னா என்ன? இப்போ நமக்கு தெரியும், காந்த துகள்களின் தொகுப்பு. காந்த துகள்னா என்ன? சுத்தவெளி. சுத்தவெளின்னா என்ன? அதுதான் தெய்வம். அப்போ நீ எதுவாக இதை பார்க்கிறாயோ அது அதுவல்ல. இது யார் சொன்னது? ஐன்ஸ்டைன். ஐன்ஸ்டைன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இல்லைங்களா? இதுதான் நம்ம மக்கள் சொல்ல, எது இதுவாக இருக்கிறதோ அது எது என்று கேள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதெல்லாம் பொய், இது மாயை. இப்படி நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது இல்லை? இது என்ன, இது என்ன, இது என்ன, வாட், ஹவ், ஒய். எதை பார்த்தாலும் ஒரு கேள்வி வரும். சூரியனை பார்த்தா அது எப்படி வருது, ஏன் வருது, எங்கே போகுது, எதை பார்த்தாலும் ஏன் நம்ம மேலே கூட ஒரு கேள்வி வரும். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இப்படி பிறந்தேன், எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே. சிலருக்கு உறுப்பு குறைபாடு இருக்குது, சிலர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறாங்க இல்லைங்களா, சிலர் அழகாக இல்லை. அதே கூட கேள்விகள் வருது இல்லை, ஏன் எல்லோரும் கைரேகம் ஒரே மாதிரி இல்லை, இப்படி ஏதாவது ஒரு கேள்வி வரும். இதுதான் ஆறாவது அறிவு, சிந்திக்கிற அறிவு. அந்த சிந்தனைக்கு விடை கிடைக்கும் பொழுது ஒரு இன்பம் இருக்கு. அது சிந்திச்சு சிந்திச்சு விடை கிடைச்சிருச்சு. விடை கிடைச்சிருச்சுன்னா துன்பம் இல்லையே, கிடைக்கலன்னா துன்பம். அவ விடை கிடைப்பதிலே ஒரு இன்பம். இது என்ன இன்பம்? இது பேரின்பம். ஏன்னா இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுல உங்களுக்கு உடல் துன்பமெல்லாம் வராது, மன துன்பமும் வராது. இதில் துன்பமே வராது, எவ்வளவு அனுபவிச்சாலும் துன்பம் வராது. ஆனால் தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அனுபவிக்கிறோமே, அதுக்கு ஒரு அளவு இருக்குது, லிமிட். அவரவருக்கு ஒரு அளவு இருக்குது. அதுக்கு மேலே போனால் துன்பமாயிடும். அதனால் அதுக்கு பேர் சிற்றின்பம். புலன் இன்பங்கள் அத்தனையும் பொருளுறவு பாலுறவு இன்பம், அது சிற்றின்பம். இந்த இன்பத்து மேலே ஆசை இருக்குது, அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறீங்க. இன்னொன்று பேரின்பம். பேரின்பம்
இந்த இயற்கை ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பேரின்பம். இன்னொரு பேரின்பம் இருக்கு தெரியுமா? பிறருக்கு உதவுறதில்லை, பிறரை மகிழ்விப்பதில், பிறர் துன்பத்தை போக்குவதில் எனக்கு கூட இப்போ பேரின்பம். என்னுடைய துணைவியார் நான் நினச்சி பார்ப்பேன். இப்போ தனியாக தான் இருக்கிறாங்க. இப்போ நான் 50 நாள் இலங்கை போனேன், தனியாக தான் இருப்பாங்க. எண்ணி பாருங்க, இங்கே தனியாக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்க. ஒருத்தர் நீங்கள் சமைக்க கூட மாட்டீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இதில் இந்த தியாகத்தில் ஒரு இன்பம். எங்கள் வீட்டுக்காரர் இப்படி எல்லாருக்கும் போய் எல்லாம் நல்ல விஷயம் சொல்ல போகிறாரு, அவ்வளோ சந்தோஷம். அவங்க அந்த தியாகம் பண்ணலைன்னா நான் இங்கே வர முடியுமா? எனக்கு ஒரு சந்தோஷம், ரயிலில் தூங்கினாலும் தூங்காட்டாலும். இவ்வளோ கஷ்டம் இருக்கும். எதில் இன்பம் இருக்குதுங்க? இத்தனை பேர் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு எல்லாருக்குமே புரியும். நீங்கள் சிந்திக்கிற திறமை இருந்தால் எல்லாருக்கும் புரிஞ்சிடும். சிலருக்கு இயல்பாகவே இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் தவம் செய்யணும், அவ்வளவுதான். கொஞ்சம் தவம் செஞ்சிட்டீங்கன்னா, இப்போ இங்கே வந்திருக்கீங்க பாருங்க, அத்தனை பேருக்கும் இன்னைக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? என்ன புரிஞ்சிருக்கும்? ஆன்மானா என்ன, தெய்வம்னா என்ன, இன்ப துன்பத்துக்கு எது காரணம்? அந்த அறிவு தான் காரணம். அந்த அறிவு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சது. இந்த அறிவின் வழி வாழ்ந்து விடுகிறது, அவ்வளோதான். ஒரு வேலைக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க, அந்த தொழிலுக்கான அறிவு அவருக்கு இருக்குதான்னு பரிசோதித்து பார்க்குறாங்க. அறிவு இருக்குதா, அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதில்லை. உங்களுக்கு இந்த அறிவு தானே வேணும். ஆயுள் முழுக்க இந்த அறிவை தேடியே அலைஞ்சிங்கன்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு வாழ்கிறது? வேலைக்கு போனோன்னு படிக்கிறான், சாகும் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்னைக்கு வேலைக்கு போகிற? இப்போ அப்படித்தான் நிறைய பேர் மனவளக்கலையிலே இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன், பல வருஷமா இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறேன். இதில் வேற பேராசிரியர் வேற, அதில் பேராசிரியர், நாங்கள் மனவளக்கலை ஆசிரியராக, அவங்களே அறிவை தேடுறாங்க. அதான் நான் சொல்லிடுது, நீங்கள் தேடுறவங்க எதுக்கு? நீங்கள் ஆசிரியராகவே வராத, நீ மாணவராகவே இரு. நல்லா புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். அப்போது சிற்றின்பம்னா தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு பொருள் உறவிலும் பால் உறவிலும் நாம் அனுபவிக்கிற இன்பம். இது எப்பவும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னைக்காவது அனுபவிக்காத நேரம் உண்டா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு இடையில பேரின்பத்தையே அனுபவிச்சுக்கிறோம். அறிவில் எழுதுகிற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் போதெல்லாம் பேரின்பம். அவ்வப்பொழுது வருதா, வரலையா? சரி, இந்த பொங்கல் பண்டிகை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. நான் நேற்று கூட போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில், பொங்கல் எதுக்கு கொண்டாடுறாங்க. அது தெரிஞ்ச உடனே ஒரு சந்தோஷம் கொடுத்து, அது கூட பேரின்பம் தான். பிறருக்கு உதவுவது பேரின்பம், இவ்வளவுதான். இப்படி இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். பிறருக்கு உதவணுங்கிற அறிவு இருந்தா உதவுகிறீங்க இல்லைங்களா? இயற்கையை பற்றி அறிந்தா அந்த பேரின்பம் வந்து. ஆனால் பிறருக்கு உதவுறதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? அன்பு வேண்டும். சாயங்காலம் கூட இப்படித்தான் பேச போகிறோம். மாதா அமிர்தானந்தமயி நேற்று பேப்பரில் பேசுகிறத படித்தேன். அன்புதான் வேண்டும், அன்புதான் வேண்டும். அவங்க எல்லாருக்கும் அன்பை போதிக்கிறார்கள். அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள். எல்லாரும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாலிருந்து இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற எல்லாரும் அன்புள்ள என்ன இருக்குது, இப்படிக்கு அன்புள்ளன்னு வேற லெட்டர் எழுதுனாங்க. இப்போ ஐ லவ் யூ சொல்கிறாங்க. வெறும் பேச்சாக தான் இருக்குது. யாருக்கையாவது கேளுங்க, அன்பு செலு எல்லோரையும் உன்னையும் நேசிக்க வேண்டும்,
பிறரையும் நேசிக்க வேண்டும்னு உனக்கு தெரியுமா இல்லையான்னு கேளுங்க. யாராவது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்களா? ஒருத்தரை கூப்பிடுங்க. நீங்கள் கேட்கிற பரிசு கொடுக்குறேன். மொபைல் ஃபோன் வேணாலும் கொடுத்துட்றேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போவே கொடுத்துட்றேன். என்ன வேணாலும் கொடுக்குறேன். ஏன்னா யாரும் சொல்ல மாட்டேன். அப்புறம் எதுக்கு இதை போதிக்கிட்டே இருக்கிறீங்க? நான் அமிர்தானந்தமய்யா அம்மா கிட்ட நேரில் சந்தித்தா போய் கேட்டுருவேன். நான், அம்மா ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? இது எல்லாரும் தானே சொல்கிறாங்க. அது என்ன செய்யணும்? வேற ஒன்றும் இல்லை. நான் யார் அல்லது தெய்வம்னா எது? தன்னை அறிந்தாலும் அன்பு மலர்ந்து விடும். ஏன்னா தன்னை அறிஞ்ச உடனே நான் யாருன்னு தெரிஞ்சா, ஓ நீங்களும் நான் தான். புரியுதா? நான் எதுவோ அதானே நீங்களும் உணவு சாப்பிட்றீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, உங்கள் உடம்புலையும் சூடு இருக்குது, காற்று இருக்குது, விண்ணு இருக்குது, என்கிட்டே அதான் இருக்குது. உங்ககிட்ட இருக்க உடலில் இருக்கிற அதே உறுப்புகளை தான் என்கிட்டே இருக்குது, எல்லாம் அணுக்களால். என்ன பெண்கள்கிட்ட ஒரு உறுப்பு கூடுதலாக இருக்குது, அவ்வளோதானே? கருப்பை, இதுதான் பெண்களுக்கே பெருமை. ஒரு உறுப்பு கூடுதலாக இருக்கு. வேற என்ன இருக்கு சொல்லுங்க? அப்போ நீங்கள் நானும் ஒன்று தானே அப்படின்னு தெரிஞ்சிட்டா அன்பு வந்துடும். புரியுதா? அல்லது தெய்வம் எதுன்னு தெரிஞ்சா அன்பு வந்துடும்னு சொல்லியிருக்கிறாங்க. அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. அப்போ நீங்கள் சொல்லணும், என்ன சொல்லணும்? தெய்வம் ஒன்றுன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ இருக்கிற மத தலைவர்கள், ஆன்மீக துறையில் தொண்டு செய்கிறவங்கெல்லாம் என்ன செய்யணும்? இதுதான் தெய்வம்னு சொல்லணும். சொல்லுங்க. இதைத்தானே மகரிஷி கூப்பிட்டாரு 2002. உலக மத தலைவர்களே, உங்களையெல்லாம் வணங்கி ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எல்லாரும் கூடி ஒரு மாநாடு போட்டு, நீங்கள் எல்லாரும் தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, தெய்வத்தை நம்புறீங்க, ஒரு தெய்வம் ஒன்று தான் வேற சொல்கிறீங்க. அந்த ஒரு தெய்வம் எது என்று நீங்கள் ஒரு மாநாடு போட்டு ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிக்கை மூலம் மனித குலத்திற்கு கொடுத்து விடுங்கள். இன்னும் யாரும் மாநாடு போடுற மாதிரி இல்லை. புரியுதுங்களா? அப்போ இது எப்படி ஆன்மீகமாக இருக்க முடியும்? எப்படி அன்பு வரும்? அந்த அம்மா பேசியிருக்கிறாங்க, இறைவனிடம் அன்பு செலுத்துங்கள். இறைவன் எதுன்னே தெரியல, நான் எப்படி அன்பு செலுத்துறது? சரி, இறைவன் எதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே. இறைவன் எதுன்னு தெரிஞ்சிருச்சு, அன்பு எப்படி செலுத்துறது? இப்போ நான் உங்ககிட்ட அன்பாக இருக்கிறதுனா எப்படி? உங்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கணும், உங்களுக்கு துன்பம் வந்த போது உதவணும். அதான அன்புக்கு அடையாளம். இப்போ கணவன் மனைவி அன்பாக இருக்கிறோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்காமலும் துன்பத்தை போக்கியும் வாழ்வது தான் அன்புன்னு அடையாளம். இப்போ இறைவனுக்கு என்ன துன்பம் சொல்லுங்க? அப்போ நீங்க என்ன அறிவோட பேசுறீங்க? மதவாதிகள், நீங்க என்ன மக்களுக்கு வழிகாட்டுறீங்க? உங்களை சுத்தியா இவ்வளவு பெரிய கூட்டம். இப்போ நீங்கள் மக்களை உடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்களை இன்னும் அறியாமையிலேயே ஆழ்த்தி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள், மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இப்போ பேசுறது உலகம் முழுதும் கேட்கும், யூடியூப்பில் போயிடுமில்ல. தமிழ் தெரியாதவங்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கேளுங்க நான் சொல்லியிருக்கிறத. இப்போ சிந்தனை பண்ணுங்க. அது அல்ல. ஏன்னா தெய்வம்னா எதுன்னே தெரியல, ஆன்மானா என்னன்னு தெரியல, ஆன்மீகம்னா என்னன்னு தெரியல. வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க, வேதமும் சொல்லுது. எனக்கு வேத வியாசர் அவர் சொல்லியிருக்கிறாருங்க,
பிரம்மம் ஞானஸ்வரூபம். ஞானம்னா பேரறிவு, முழுமையான அறிவுன்னு பேர். பிரம்மம் ஞானஸ்வரூபம். பிரம்மம் பிரணவஸ்வரூபம். பிரணவம்னா ஒரு ஆற்றல், காந்த சக்தி. பிரணவ சக்தி காந்த ஆற்றல், அதுதான் தெய்வம்னு சொல்லியிருக்கிறார். அந்த காந்த ஆற்றல் தான் விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம்ங்கிற 5 இருக்கு. அந்த காந்த ஆற்றலும் அந்த அறிவுமாக இருப்பது தான் இருள், டார்க்னஸ், கிராவிட்டி, சுத்த வெளி, வெட்ட வெளி. அதை இப்போ விஞ்ஞானிகள் பிளாக் ஹோல், கிராவிட்டி சொல்லிட்டாங்க இல்லையா? இதைத்தான் வியாசர் என்ன சொன்னார்? கிருஷ்ணம். கிருஷ்ணம்ங்கிறது புரியல, ஒரு மனித உருவத்தை போட்டு கிருஷ்ணன்னு சொல்லிட்டாரு. இப்போ புரிஞ்சு போச்சுன்னுட்டான். அதுக்கு உருவம் வந்துருச்சு இல்ல? ஐயோ, ஒரு விளக்குறதுக்காக சொன்னாரு, விளக்கத்தை விட்டுட்டு காட்சியை பிடிச்சுக்கிட்டான். இப்ப சிக்கலாகி போச்சு. அதுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னோம்ல, உருவத்தை போட்டு காமிச்ச உடனே அந்த உருவத்தை பிடிச்சிக்கிட்டு அருவங்கிற கருத்தை விட்டுட்டான். கிருஷ்ணம். இப்போ பெங்களூரில் கிருஷ்ணன் கோயில் இருக்குது, வர்ற வழியில் கூட காமிச்சாங்க, கிருஷ்ணா கான்சியஸ். அது என்னங்க கிருஷ்ணா அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணம்னா கருப்பு, அது என்னது? அதுதான் அறிவு. அப்போ கிருஷ்ணன் யாரு? அறிவு. இப்போ பகவான் யாரு? அறிவு. அவங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களா? வாங்க இன்னைக்கு வேணா போகலாம் சாயங்காலம். அங்கே பூஜை பண்ணுறவங்க, அங்கே ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு முறை நான் போனேன், இங்கே தான் நடந்தது அதிசயம். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். எல்லாரும் அவர் வணங்கி வாங்கிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்த உடனே வாழ்க வளமுடன்னாரு. கிருஷ்ண கோவில்ல எனக்கு நீங்கள் அப்படின்னு பல வருஷத்துக்கு முன்னால் எனக்கு உபதேசம் பண்ணீங்க நீங்கள். சரி பிரசாதம், உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குற அருகதை எனக்கு இல்லை. அப்புறம் நான் போய் உட்கார்ந்துருந்தா அவர் என்னவே பார்த்துக்கிட்டு இருந்தார். பாவமாக இருந்தது அவருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு நாள் நான் சொன்னேன், நீங்கள் தெரியாதனமாக அந்த அமைப்பில் போய் சேர்ந்துட்டீங்க. அப்போ தான் அவருக்கு நான் உபதேசம் பண்ண உடனே நான் உங்கள் மன்றத்துக்கு வந்தால் என்ன சேர்த்துக்குவீங்களான்னாரு. நான் சொன்னேன், சேர்த்துக்குவோம், நம்மளுக்கு சோறு கூட கிடைக்காதுன்னு. எப்படி கிடைக்கும்? அவரை சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவரு குடும்பத்தை விட்டு வந்துட்டாரு, சன்னியாசியாக வந்துட்டாரு. அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நாங்கள் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு மனவளக்கில் இருந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்றோம். நீங்கள் சும்மா வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நாங்கள் சோறு போடுவோம்னு அப்படியே அழுதுட்டார். தொடர்ந்து அங்கேயே இருக்கிறார் கிருஷ்ணா கான்சியஸில். இந்த ஊரில் தான் இருந்தார். இப்போ இருக்காரான்னு தெரியல. இருப்பார். அவர் நேட்டிவ் திருச்சி. தமிழ்நாட்டில் காரமடைன்னு ஒரு ஊரில் ரங்கநாதர் சாமி கோயிலில் நான் ஆடிட் பார்த்துக்கிட்டு இருந்தபோது அவர் இந்த கிருஷ்ணா கான்சியஸ் புக்கெல்லாம் விற்கிறதுக்கு வந்தார். பேசிட்டு இருந்தாலும் கொஞ்சம் உட்காருங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு பேசினேன். கிருஷ்ணா கான்சியஸ்னால் என்னன்னு கேட்டேன், அவ்வளவுதான். அவருக்கு விளங்கலை, நான் சொன்னதை விளங்கிக்கிட்டாரு. அது பெரிய விஷயம். அதுதான் அவர்கிட்ட இருந்த ஒரு பெருமை, மதிப்பு. அதனால் சொன்னேன், சரி இந்த ஜென்மத்தில் அங்கேயே இருங்க, அடுத்த ஜென்மத்தில் வேதாத்திரியத்துக்கு வந்துடலாம். அப்படி ஒன்று வருமானு கேட்டார். சாஸ்திரத்தில் இருக்குது, 2 முக்தி இருக்கு. இறைவன் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வணங்கினீங்கன்னா அதுக்கு பேர் ஜீவ முக்தி கிடைக்கும். எதுன்னு தெரியாமல் வணங்கினா அந்த முக்தி, அதுக்குள்ளேயும் ஒரு முக்தி வரும், அதுக்கு பேர் கிரந்த முக்தி. அடுத்த ஜென்மத்தில் இளம் வயதிலே 13-14 வயசுலேயே அந்த மெய் ஞானத்தை தேடிய ஒரு நாட்டம் வந்துவிடும்.
அடுத்த ஜென்மத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக ஜீவமுக்தி உண்டு. அதனால் இந்த ஜென்மத்தை இப்படியே கழிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். ஆமாம், நானும் பிரசாதம் வாங்கலை. எனக்கு எதுக்கு பிரசாதம்? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ? அப்போது ஆன்மீக சாதனைன்னா என்ன? இப்போது ஆறுக்கு எது சாதனைன்னா கடலோடு சேர்ந்து. இப்போ நமக்கு எது சாதனைன்னா இந்த மனம் இறைநிலையோடு இணைந்து விடணும். எதுக்கு இணையணும்? அப்போதான் இதுக்கு அறிவு வரும், ஞானம் வரும், முழுமையான அறிவு. அது என்ன முழுமையான அறிவு? உடல் நலம் காக்கும் அறிவு. ரொம்ப சிம்பிள். இந்த உடலை பராமரித்து பாதுகாக்கிற அறிவு. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உடல் நலத்தோடு வாழலாம், நீண்ட நாள் வாழலாம். அது எவ்வளவு நாள்னு யாருக்கும் தெரியாது. 100 வயசுக்கு மேலே சொல்கிறாங்க இல்லைங்களா? அதனால் நீள ஆயுள். மகரிஷி என்ன சொல்லிட்டாங்க? உடல் நலம் அவ்வளோ வாழலாம். அடுத்தது என்ன வேணுங்க? உங்களுக்கு பொருள் வேணும் இல்லை? பொருள் எவ்வளவு பொருள் வேணும்? அவரவருக்கு தேவை. இப்போ நான் மொபைல் ஃபோன் தேவைன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் மொபைல் ஃபோனே வச்சுக்கல. இப்போ செல்ஃபோன் இல்லாத மனுஷன் செல்லாத மனுஷன்னு சொல்கிறாங்க. ஆலியார்லேயே நம்ம ஆஃபீஸில் விஷன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பையன், தம்பி ஒரு நாள் உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கப்பான்னு. ஐயா நான் மொபைலே வச்சுக்கலன்னு. பாருங்க, ஆனால் அவன் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறான். அவன் ஹாப்பியாக இல்லையா? இல்லை, நம்ம மொபைல் ஃபோன் மார்க்கெட்டில் வரமுனால நீங்கள்லாம் ரொம்ப அன்ஹாப்பியாவாக இருந்தீங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஹாப்பியாக இருக்கேன். அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படி சொல்கிறதே தப்பு. அப்படி சொல்கிறதே தப்பு. எல்லாமே தேவை. புரியுதுங்களா? உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு தேவை, அவ்வளவுதான். எனக்கு இது தேவையா இருக்கு. அப்போ உங்களுக்கு எது தேவைன்னு நீங்க கருதுறீங்களோ அந்த பொருள் உங்களுக்கு வேணும். மனதில் தேவைன்னு கருதலைன்னா நிறைவு. அதான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு பொருள் வேணும். உயிர் வாழ்கிறதுக்கு மட்டும் பொருள் போதுமா? உலக இன்பங்களையே அனுபவிக்கணும், அதுக்கும் பொருள் வேணும். இது பகவத்கீதையில் வியாசர் சொல்கிறார். கர்ம அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். பொருள் ஈட்டல், பொருளை உபயோகித்தல், இதுதான் கர்மம். மகரிஷி கூட சொல்லுவாங்க, பொருள் ஈட்டல், பொருளை பயன்படுத்துதல், இதற்கு மேல் செயல்கள் ஏதும் இல்லை. இங்கே வாழ்நாள் முழுக்க இதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பொருளை எதுக்கு பயன்படுத்துகிறேன்னா, ஒன்று உடலை பராமரித்து பாதுகாக்க, இன்னொன்று புலன் இன்பங்களை அனுபவிக்க. இவ்வளவுதான். இப்போ பொருள் வேணுமா வேண்டாமா? யாராவது வேண்டான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அந்த பொருள் உங்களுக்கு ஈட்டணும். உங்களுக்கு தேவைன்னு கருதுகிற பொருளை இந்த சமுதாயத்திலிருந்து நீங்கள் ஈட்டணும் இல்லையா? இந்த பொருள் வளம் வேண்டும். எல்லாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அதுக்கு என்ன வேணும்? பொருள் ஈட்டுற பொருள் இயற்கை பொருளாக இருக்குது, ரா மெட்டீரியல் இருக்குது. உங்களுக்கு தொழில் அறிவு தானே வேணும். தொழில் அறிவு வேணும், உழைக்கணும். உழைச்சிங்கன்னா அந்த பொருள் வந்துடும். உழைக்க தெரியாதவங்க, இயலாதவங்களுக்கு நீ அவங்களுக்கும் கொடுக்கணும். நீ கொடுக்கலன்னா அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டேன்னா பணத்தை அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்துரும். அவ்வளோ அரசாங்கத்துக்கு எப்படி கொடுக்கறது? அரசாங்கத்துக்கு எப்படி கொடுக்கறது? ஒன்று வரியாக கொடுங்க, இல்லைன்னா நம்ம நாட்டு பேங்கில் போட்டுருங்க. போதும். சுவிஸ் பேங்கில் கொண்டு போடாது. இங்கே நிறைய நகையெல்லாம் வாங்கி வைக்காதீங்க, பொருட்களாக வாங்கி வைக்காதீங்க. ரொம்ப
தேவையை சுருக்கிக்கிட்டு ஒரு வீடு வேணும்னா அந்த ஒரு வீடு தான் வேணும். அதுக்கு ரெண்டாவது வீடு உங்களுக்கு எதுக்கு? இல்லை நிறையா பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க, வாடகை கொடுக்குறாங்க. சரி, அப்படின்னா கவர்மெண்ட்டு கட்டி கொடுக்கல, நீங்களாவது கட்டி கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு நியாயமான வாடகை வாங்கிக்கங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? தேவையில்லை, அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டாங்கிற. அது சொசைட்டி செய்யும், கவர்மெண்ட்டு செய்யும். நீங்கள் ஏன் செய்கிறீங்க? நீங்கள் செய்யாமல் விட்டுட்டா அரசாங்கமே எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துரும். உங்கள் பணத்தை என்ன செய்யணும்? உங்கள் பேங்கில் போட்டுருங்க, அவ்வளோதான். அது பாட்டில் இருந்துட்டு போட்டு கோடிக்கணக்கில். நீங்கள் சிம்பிளாக இருங்க. ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் வேண்டாம். இந்த விழாக்கள் கொண்டாடுறது இதெல்லாம் எவ்வளவு செலவு. கொஞ்ச நேரம் இன்பத்துக்காக நிறைய பொருளை செலவு பண்ணுறீங்க. இதுக்கு பேர் தான் ஆடம்பர செலவுன்னு பேர். ஆடம்பர செலவுன்னா என்ன தெரியுங்களா? இன்பம் இருக்குது, அதில் இன்பத்தை விட துன்பம் அதிகமாக இருக்குது, பொருள் நட்டம் அதிகமாக இருக்குது. இதைத்தான் ஆடம்பர செலவுன்னு சொல்கிறோம், லக்ஸூரியஸ். இப்போ கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம்லாம் இருக்குது, ஆடல் பாடல்லாம். அதில் நிறைய பேருக்கு உணவு கூட வழி இல்லையே. அப்போது பிறருடைய தேவையை மதித்து நம்முடைய தேவைகளை குறைச்சிக்கணும். சிம்பிள் லைஃப் கட்டுப்படுத்திக்கணும். அப்படி வாழ்ந்தீங்கன்னா போதும். ஒரு நல்ல திறமையான நிர்வாகம், ஆட்சி நிர்வாகம் வேணும். இப்போ சில வளர்ந்த நாடுகளில் செய்திகள்லாம் படிக்கிறீங்க, போய் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் கவர்மெண்ட்டு. இப்போ நிறைய வளர்ந்த நாடுகள்லாம் எஜுகேஷன், மருத்துவம் எல்லாம் ஃப்ரீ. குழந்தைகளை படிக்க வைக்கிறது பண்ணுறதுலாம் உங்கள் வேலையே இல்லை, எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சம்பளம், வருவாய் இருக்குது. தொழில் வேறையாக இருக்கலாம், எல்லாரும் இன்ஜினியராக இருக்க முடியுமா? எல்லாரும் இன்ஜினியராக மேஸ்திரியாக இருக்கிறது யார்? ஆனால் மேஸ்திரிக்கும் இன்ஜினியருக்கும் சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் தான். சின்ன வித்தியாசம். 2 பேரும் காரில் தான் வர்றாங்க, 2 பேரும் ஒரே ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க, ஒரே உணவு தான் சாப்பிட்றான், ஒரே டான்ஸ் தான் பார்க்குறான், ஒரே மது தான் சாப்பிட்றான், ஜாலியாக ஹாப்பியாக இருக்கு. இப்படி இருக்குதுல்ல வளர்ந்த நாடுகள். அங்கே திருட்டே இல்லை. இந்த ஃபின்லாண்டுன்னு ஒரு நாடு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபின்லாண்டு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கே திருடர்களே இல்லை. சும்மா ஒரு பர்ஸை இப்போ இந்த ஃபோனை ரோட்டில் போட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எத்தனை நாள் கழித்து வந்தாலும் அதுலேயே இருக்குமா, யாரும் எடுக்கிறது இல்லை. ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய மகன் அங்கே தான் இருக்கிறான், அவன் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கான். அதிசயமாக இருக்கு. நானே முதல்ல நம்பலை, அப்புறம் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சான். பாருங்கப்பா அந்த நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. டாக்ஸி BMW, பென்ஸ், அதான் டாக்ஸியாக ஓடுது. யாரும் சொந்த வண்டியை வச்சுக்கிறது இல்லை. எதுக்கு சொந்த வண்டி வச்சுக்கணும்? எப்போ போனாலும் டாக்ஸி இருக்குது, ட்ரம் இருக்குது, கன்வெயன்ஸ் வசதி இருக்குது, ரோட்டில் டிராஃபிக்கே குறைவு, ஹாப்பியாக இருக்கும். என்ன காரணம்? தி கவர்மெண்ட். இதைத்தான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க. நாட்டு மக்களுக்கு என்ன வேண்டும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும், எப்பொழுது வேண்டும் என்று திட்டமிடுகிற திறமையான நேர்மையான ஆட்சி நிர்வாகம் வர்ற வரையில் இது வர. அது யார்? அப்போ அப்படிப்பட்டவங்க யார்? அது அவங்க தான் ஆன்மீக அறிவில் உயர்ந்தோம் தான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க. உயிர் பற்றிய அறிவு, ஆன்மா பற்றிய அறிவு, ஆன்மீக அறிவில் உயர்ந்தவர்கள் ஆட்சிக்கு வர்ற வரையில் இந்த பொருளாதார சிக்கல் இருந்துகிட்டே தான். அன்பு இருந்ததுன்னா இந்த நாட்டு மக்கள் என்ன செய்வாங்க? எல்லாம் நல்லது செய்வாங்க. ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன், அப்புறம் டீ சாப்பிட்றேன். துபாய்க்கு போயிருந்தேன். அங்கே இந்த கிங் முகமது சும்மா கூட்டத்தோட கூட்டமாக கல்யாண வீட்டுக்கு வருவார், சும்மா ரோட்டிலலாம் போவார் கிங். அப்போ ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, வெளிநாட்டிலிருந்து வந்த ஏதோ ஒரு செய்தி வந்து, டோன்ட் யூ அஃப்ரைட்? ஒய் ஐ ஷுட்? திஸ் ஆர் ஆல் மை பீப்புள், திஸ் இஸ் மை கண்ட்ரி, ஒய் ஐ ஷுட் அஃப்ரைட்? நான் ஏன் பயப்படணும்? இது என்னுடைய நாடு, இங்கே இருக்க மக்களெல்லாம் என் மக்கள். பாருங்க, இங்கே நம்ம நாட்டில் வீட்டை விட்டு வெளியே போக முடியல, வீட்டை சுற்றி 24 மணி நேரம் போலீஸ் செக்யூரிட்டி. ஏன்னா அவ்வளவு அன்பு பொங்கி வழியுது.
அன்பு எப்படி வரும்? அந்த அன்பு, ஆமா, அன்பை எங்க போய் காட்டுறது? படம் பிடிச்சா காமிக்கிறது. அன்பு செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள்னு சொன்னா அந்த அன்பெல்லாம் வராது என்று கூறி ஒரு சிறிய இடைவேளை, அதன் பிறகு நம்ம தொடரலாம். வாழ்ந்த